வணக்கம். தமிழகத்தில் பாரம்பரியமாக சேவல் கண்காட்சி நடப்பதும், ஆங்காங்கே ரகசியமாக சேவல் சண்டை நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அதன் பின்னணியில் கோடிகள் புரளும் அளவிற்கு சேவல் வளர்ப்பு தொழில் நடப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழகத்தில் சில மாவட்டங்களில் குடிசை தொழிலாக சண்டை சேவல் வளர்க்கப்படுகின்றன. அந்த சேவல்களுக்கு லட்சத்தில் பணத்தை கொடுத்து கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநில வியாபாரிகள் அவைகளை வாங்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நீங்களும் வீட்டிலிருந்தபடியே சேவல் வளர்த்து லட்சங்களில் பணத்தை சம்பாதிக்க ஆசைப்பட்டால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நாம் பொழுதுபோக்காக கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக சென்றோம். திண்டுக்கல்லில் நடந்த அந்த கண்காட்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் நிறைய பேர் சேவல்களை கண்காட்சிக்கு கொண்டு வந்திருந்தனர். ஒவ்வொன்றும் பார்க்க வித்தியாசமாக, கம்பீரமாக தோன்றின. பார்வையாளர்கள் அருகில் வந்து நின்று உற்று பார்த்தபோதும் அந்த சேவல்கள் பயப்படவில்லை. அவற்றின் கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அவிழ்த்து விட்டால் 10-15 கோழிகளை அடித்து துவம்சம் செய்து விடுவது போல் ஆக்ரோஷத்துடன் காணப்பட்டன. கீரி, மயில், எண்ணெய் கருப்பு, காகம், கொக்கு வெள்ளை என பல ரக சேவல்களை அந்த கண்காட்சியில் பார்க்க முடிந்தாலும் கிளிமூக்கு விசிறிவால் சேவல்களை பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தன. நீளமான உயரமான அந்த சேவல்கள் நல்ல பாம்பு படமெடுப்பது போல் தலையை தூக்கி கொண்டு சிலிர்த்தபடி கூட்டத்தினை வேடிக்கை பார்த்தன. கிளிமூக்கு விசிறிவால் சேவல்களை ஆர்வத்தோடு வளர்த்து வரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பிரியா என்பவரிடம் ஒரு சேவல் என்ன விலை என்று கேட்டோம். அப்படியே நாம் மூர்ச்சையாகிவிடும் அளவிற்கு விலை சொன்னார். அதாவது செங்கீரி கிளிமூக்கு விசிறிவால் சேவல் ஒன்றின் விலை 3 லட்சம் ரூபாய் என்று சொன்னார். வியப்போடு நாம் அந்த கோழியை பார்த்துவிட்டு கடந்தபோது நம்மை சந்தித்த கண்காட்சி அமைப்பாளர், இந்த வகை சேவல்கள் 75,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விலை போகும் என்று கூறி நமக்கு மயக்கம் வர வைத்தார். இவ்வளவு விலை கொடுத்து இந்த சேவல்களை யார் வாங்குகிறார்கள், எதற்காக வாங்குகிறார்கள் என்று நாம் விசாரித்த போதுதான் இந்த சேவல் வளர்ப்பு தொழிலில் கோடிகள் புரளும், மலைக்க வைக்கும் தகவல்கள் நமக்கு கிடைத்தன. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் சண்டை சேவல் வளர்ப்பு தொழில் நடக்கின்றது. நாம் சேலம் மாவட்டத்தில் விசிட் அடித்தோம். தேவூர், அரசிராமணி, செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி போன்ற 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் வீட்டுக்கு வீடு குடிசை தொழில் போன்று சேவல்களை வளர்த்து வருகின்றார்கள். அவை அனைத்தும் கோழிச்சண்டைக்காக வளர்க்கப்படுகின்றன. கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்தைச் சேர்ந்த கோழிச்சண்டை பிரியர்கள் பண மூட்டைகளோடு வந்து அந்த சேவல்களை பேரம் பேசி வாங்கி செல்கிறார்கள். சத்தமில்லாமல் இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சண்டை சேவல்களில் பல இனங்கள் இருக்கின்றன. இனத்துக்கு தக்கபடியும் சண்டையிடும் திறனுக்கு தக்கபடியும் விலை நிர்ணயிக்கிறார்கள். சேலத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் சுமார் 1 லட்சம் சண்டை சேவல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளின் கால்களில் கயிறை கட்டி விசேஷமான முறையில் தீனி போட்டு வளர்க்கின்றார்கள். அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்றவைகளை இஷ்டத்திற்கு தின்னுகின்றன. நன்றாக வளர்ந்து கம்பீரமான தோற்றத்திற்கு வந்ததும் அவைகளுக்கு சண்டை பயிற்சி அளிக்கிறார்கள். 2 பேர் ஆளுக்கு ஒரு சேவலை கையில் பிடித்துக் கொள்கின்றார்கள். அதன் தலைப்பகுதியில் ஒரு கையையும் வால் பகுதியில் இன்னொரு கையையும் வைத்து நேருக்கு நேராய் காட்டி உசுப்பேற்றி கோபமூட்டி சண்டையிட அந்த சேவல்களை தூண்டுகிறார்கள். அவைகளும் எளிதாக ஆக்ரோஷம் அடைந்து களத்தில் தாக்குதலில் இறங்கிவிடுகின்றன. உயிரை கொடுத்து மோதுகின்றன. நன்றாக பயிற்சி பெறும் சேவல்கள் ஒரு சில மாதங்களில்
10 சேவல்களை பறந்து பறந்து தாக்கும் அளவுக்கு அதிரடியான வல்லமையை பெற்று விடுகின்றன. தரையிலிருந்து 7 அடி வரை எழும்பி தாக்கி எதிரியை வீழ்த்திய சேவலை பார்த்து நாம் மிரண்டு போய்விட்டோம். அவ்வளவு ஆக்ரோஷத்துடன் அது தாக்குதல் நடத்தியது. சேலத்தில் நாம் பார்த்த பகுதிகளில் தினமும் காலையும் மாலையும் அவரவர் வீட்டு சேவல்களுக்கு சண்டை பயிற்சி தருகின்றார்கள். அதன் தாக்குதல் திறனுக்கு ஏற்பதான் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. சண்டையில் வல்லமை பெற்ற சேவல்களை ஆந்திரா, கர்நாடகா, கேரள சேவல் பிரியர்கள் வந்து வாங்கி செல்கின்றார்கள். அங்கு அடிக்கடி சேவல் சண்டை பந்தயங்கள் நடக்கின்றன. அடிதடியில் அமர்க்களம் செய்யும் சேவல்கள் சாதாரணமாக 1,00,000 ரூபாய் வரை விலை போகின்றது. ஆடு மாடு வளர்ப்பதை விட இந்த தொழில் அதிக லாபம் தருவதால் ஏராளமான மக்கள் இந்த சேவல் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட முன்வந்திருக்கின்றார்கள். இளைஞர்களும் பெண்களும் இந்த தொழிலில் இறங்குவதால் சண்டை சேவல் வளர்ப்பு தொழில் பட்டய கிளப்புது, பணம் குவியுது. நன்றி, வணக்கம்.